எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சந்தியா கெஃபே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோட ஒரு டிஐஎம்எல்ங்க. உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோட மாமியார் மாமனார் வந்து திருச்சியில் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அங்கே போய் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து திருச்சிக்கு தான் கிளம்ப போகிறோம். ஸோ அதனால தான் மார்னிங்லேருந்து வீடியோ வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஆனால் நகுலனுக்குலாம் ஸ்கூல் இருக்குதான், நகுலனுக்கும் ஸ்கூல் இருக்குது, என் ஹஸ்பண்டுக்குமே ஆஃபீஸ் இருக்குது. பட் ஆஃப் டே அவங்க வந்து வந்துடுவாங்க. நகுலனுக்குமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஆஃப் டே தான். ஸோ அவருமே மதியானம் வந்துடுவார். அதனால் என்னென்னா காலையிலேயே வந்து ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு, இது வந்து என்னோட ரொட்டீன் தான். எப்போ நகுலன் வந்துட்டு பெரிய ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாரோ அப்பயே இந்த 5 o'clock வந்து முடிக்கிறது வந்து டிஃபால்ட்டாக ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு 4:45 கிளம்ப வைப்பேன். அந்த ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி ப்ரஷ் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வந்து சமைக்க கரெக்டாக 5 மணி ஆகிடும். என்னோட ஹஸ்பண்டுக்கும் தனியாக சமைக்கணும், நகுலனுக்குமே தனியாக தான் சமைக்கணும். ஏன்னா நகுலன் வந்து காரம் வந்து சுத்தமாக எடுக்கிறது இல்லை. அவர் அதாவது நான் கொடுக்கறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது சின்ன பிள்ளைலேருந்தே கொடுத்துருக்கணும். சரியோ குழந்தை சாப்பிடாம உசுங்கிறானே காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தா இப்போ வரைக்குமே அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்னா ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த ஆனியன் ரைஸ் மாதிரி ஒன்று பண்ணுவேன். சாதம் வந்து வடித்த சாதத்தை வச்சு அது வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா வந்து ஊற வச்சிருந்தேன். அதை அந்த கொண்டக்கடலைக்கு வந்து வளர்றேன். ஏன்னா நைட்டு வந்து கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு காலையில் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி சன்னா மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வடித்த சாதத்தில் வந்து நகுலனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோண்டு எடுத்து அவருக்கு கொஞ்சமாக வந்து நெய்யை விட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு அந்த மாதிரி என்ன தோணுதோ ரொம்ப லைட்டாக வந்து பெப்பரை போட்டு அவனுக்கு வந்து பேக் பண்ணிவிடுவேன். ஒரு நாளைக்கு முட்டை இல்லை ஒரு நாள் பன்னீர் அந்த மாதிரி என்ன கிடைக்குதோ அதை வந்து அவருக்கு கொஞ்சமாக வந்து பண்ணி பேக் பண்ணிவிடுவேன். என்னடா எல்லாமே சரியா போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்த ஊருக்கு கிளம்புற டைமில் கரெக்டாக ஒரு செக் வச்சாரு. சரியான கோல்டுங்க, கோல்டு அண்ட் ஃபீவர் கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, டேப்லெட் போட்டால் கொஞ்சம் வந்து சட்டிலாக ஆகிடும். ஆனால் அந்த கோல்டு பிடிச்சி வந்து அந்த நீர் கோத்துக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த அளவுக்குங்க. என் ஃபேஸில் நீங்கள் கை வச்சு அழுத்துனீங்கன்னா என் கண்ணில் தண்ணி வருது. அந்த அளவுக்கு சரியாக நீர் கோத்துருக்கு. சும்மாவே என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூசணிக்காய் மாதிரி ஒரு மாதிரி உப்பி தான் இருக்கும். அதில் நீரும் கோத்திருச்சுன்னா சொல்லவா வேணும். அப்படியே அந்த டவலை வச்சு கண்ணில் வர தண்ணியை தொடச்சி மூக்கு வேற அடைச்சிக்கிட்டு என்னடா இது, ஐயோ ஊருக்கு கிளம்புறப்போவா இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா தூங்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, என்னை நம்பி 2 ஜீவன் இருக்கு. ஸோ 2 பேருக்குமே வந்து சமைக்கணும். அதை விட முக்கியம் என் ஹஸ்பண்ட் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் நகுலன் வந்துட்டு அது எப்படி குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகணும், அவனுக்கு 2 வகையான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், லஞ்ச் கொடுக்கணும், இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு எந்திரிச்சு நான் பாட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாவம்ல அவங்க அம்மா டம்மில பாப்பா இருக்கு. ஆமா, விக்ரம் அம்மா டம்மில பாப்பா இருக்கு. ஆமா, குட்டி பாப்பா வரப்போகுது. அவங்க அம்மா தான் சொன்னாங்க. மேலே செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா என்னோட நெய்பரோட பையன் தான் விக்ரம். அவருமே இப்போ ஸ்கூலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காரு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு மேலே அவங்க பாத்ரூம் இருக்கிறதுனால அவர் வந்து குளிக்கும் போதில் ஒரு மாதிரி அழுவார், ஒரு மாதிரி வந்து கஷ்டம் கொடுப்பாரு அவங்க அம்மாவுக்கு. அதை வந்து இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பாரு விக்ரம் எவ்வளோ சேட்டை பண்ணுறான் பாரு குளிக்கிறதுக்கு, நீயும் அப்படிலாம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்டலி அவருக்குள்ளே நான் வந்து விதைக்கிறேன். நீ அப்படிலாம் செஞ்சிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிட்டா வாமிட் வராது, இருமல் வராது, சாக்லேட் ஐஸ்கிரீம் ஜூஸு எல்லாமே சாப்பிடுறது. உன் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாமிட் பண்ணால அவங்க வீட்டில் அவங்க அம்மா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தா எதுவுமே ஆயிருக்காது. அம்மா சாப்பிட்ற மாதிரி அம்மா மூடி சேர்த்துதுவேன். யம்மி. என்ன நம்ம ஊருக்கு போறோம் இன்னைக்கு, உனக்கு வாமிட் வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதாவது இது அம்மா கொடுத்து விட்டுருக்கேன், சாப்பிடாம வைக்கணும். வாமிட் எடுத்துட்டா ஃப்ளைட்ல ஏற்ற மாட்டாங்க. சொல்லு. எந்த ரொட்டீன் மாறுதோ இல்லையோ எங்க வீட்டுல வந்து காலையில எல்லாரும் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஜய் டிவில வர சிறகடிக்க ஆசை அதை வந்து ஹாட்ஸ்டார்ல பார்க்காம அந்த நாள் போகாது. என் ஹஸ்பண்டுக்கா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், நகுலனுக்கா இருக்கட்டும், எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபேவரட்டான ஒரு சீரியலா ஆயிடுச்சு. எங்களை மாதிரி நீங்களும் வந்து டெய்லி தவறாம அந்த சீரியலை பார்த்துருவீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. எழுந்து சாப்பிடும்போது அப்படி சாயக்கூட சொல்லுங்க.
உடம்பு சரியில்லாம போயிடும்டா, வேணாடா. நாய் மயங்கி போயிடும், வேணாம். அவ்வளவுதான், மயங்கி சாமிகிட்ட போயிடும், அதனால வேண்டாம். நகர இந்த மாதிரி வீடியோ காலையில வைக்காத, எனக்கு இது பார்க்க பிடிக்காது. ப்ளீஸ் ஹாப்பியா வீடியோ வை. அது தக்காது. டைனோசர்ஸ்ல போய் பார்த்துருக்காங்கடா. டேஸ்ட்டுக்கு அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு சக்கி வரும்போது சக்கி டவலை யூஸ் பண்ணணும், புரியுதா? அப்புறம் வந்துட்டு வாமிட் வந்தால் என்ன பண்ணணும்? பத்தியா கவர் எங்கே இருக்கு? ஸோ வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா பேக்குக்குள்ள கவர் இருக்கு, அந்த கவரை எடுத்து வாமிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேம் கிட்ட சொல்லணும். ஓகேயா? மேம் குட் மார்னிங். போ. நீங்க போங்க. பாய் பாய் பாய். கோ. ஸோ செல்லக்குட்டியை ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு காஃபி போட்டு கொடுப்பேன். கோல்டு மாத்திரை வந்து அப்புறமா போட்டுக்கலாம், இப்போதைக்கு வந்து அப்படியே விட்டுலான்னு தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் முடியல, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டவுனாக ஆகிட்டேன். ரொம்ப என்னால் நிற்கவே முடியல. அதனால சரி ஓகே, ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம முதல்ல மாத்திரையை போட்டுரும், அப்போ தான் இன்றைக்கி வண்டி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த மாத்திரை, ஏன்னா எம்டி ஸ்டமக்கில் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எங்களோட லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ரிலையன்ஸ் டிஜிட்டல் போயிட்டு இந்த ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின்லாம் வாங்கினதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் டேவே வாஷிங் மிஷின் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. நான் சூஸ் பண்ண மாடலுக்கு வந்துட்டு 41,990 ஒரிஜினல் ப்ரைஸ். பட் வந்து ரிலையன்ஸில் வந்து 38,000க்கு எங்களுக்கு ஆஃபரில் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து டாப் மாடல், ஆனால் வந்து இன்னும் ஈஸியான வந்து ஸ்டெப்ஸ்லாம் இருக்கிற மாதிரி, ஏன்னா அம்மா அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க என் வீட்டுக்கு வரும்போது. ஸோ அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே ஈஸியான வந்து சிஸ்டம்லாம் இருக்கிற மாதிரி நான் வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணினேன். ஸோ அதில் வந்து நார்மல் எப்பவுமே நம்ம வாஷ் பண்ணுறது ஏஐ வாஷ், குயிக் வாஷ், ஸ்டீமுமே இதில் இருக்குது. நமக்கு ஸ்டீம் வேணும்னா நல்லா வந்து சில அதாவது அலர்ஜி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டீம் வச்சு நல்லாவே வாஷ் பண்ணும். அப்புறம் வந்து குழந்தைங்களோட துணியெல்லாம் போடும்போது அதே ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களுக்கு எப்படி வாஷ் பண்ணுமோ அது மாதிரி நல்லா ஹாட் வாட்டர்லாம் வாஷ் பண்ணிடும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு வாட்டர் லெவல், வாஷ் எத்தனை தடவை வாஷ் பண்ணணும், ரின்ஸ் எத்தனை தடவை, ஸ்பின் எல்லாமே. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் எங்கள் அம்மாக்கா அப்படிங்கிறத மெயின் கான்செப்டாகவே இந்த மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணேன். எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கை முறைக்கு தவிர மாற்றிக்கிட்டாலும் சில விஷயங்கள்லாம் மாறாது. அதில் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு ஒரு புது பொருள் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக நம்ம வந்து அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு அதை வந்து நல்லா இருக்கணும், வந்து நம்மளோட ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை பண்ணுறது மட்டும் இன்றைக்கி வரைக்கும் மாறலை. ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்க. ஸோ அதனால் எப்போவுமே யூஸ்வலாக ஈவினிங்கில் தான் பூஜை பண்ணுவேன். பட் ஈவினிங்கில் வந்து ஊரில் இருப்போம், இல்லைனா ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். அப்படிங்கிறதுனால காலையிலேயே வந்துட்டு குளிச்சுட்டு காலையிலே சாமியெல்லாம் கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். மணி வந்துட்டு இப்போ 10:25 ஆகுது. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா 9:15 10:15 வரைக்குமா. யூஸ்வலாக வந்து நமக்கு வந்து 9:30 10:00 தான் இருக்கும். நான் அந்த நினைப்புலேயே கொஞ்சம் ஸ்லோவாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எதுக்கு ஒரு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்த்தா 10:15 நல்ல நேரம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டாங்க. கடகடன்னு தலையெல்லாம் தோட்டெல்லாம் நேரமே இல்லை. அப்படியே எடுத்து ஒரு கிளிப்பை போட்டுட்டு
வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். வேவு பிடிக்கிறதுக்காக அக்கா மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் எங்கத்த வேவு பிடிக்கிறது, ஏன்னா இப்போதான் தலைக்கு வேற ஊற்றிட்டு வந்திருக்கேன்னா இதுக்கு மேலே வேவு பிடிச்சோன்னா அப்புறம் ஊருக்கு போகிற நேரத்தில் ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிறதுக்காக சரி மாத்திரை எடுத்துட்டு ஊருக்கு போயிட்டு வேவு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஓரமா சாம்பிராணி வேற போட்டுட்டேன். பயங்கரமா தும்மல் இன்னும் அதிகமாகிடுச்சு. அந்த அண்ணா வந்து ஃபீவரு, காஃபு, பாடி பெயினுக்கெலாம் மாத்திரை கொடுத்தாங்க. கோல்டுக்கு கொடுத்தாங்களா தெரியலையே, ஏன்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு வருது. இது மட்டும் ரொம்ப அப்படியே உள்டாவா அதிகமாகிட்டு வருது. கோல்டு கூட சமாளிச்சிடலாங்க, ஆனால் இந்த தலைவலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் காலிங்க. ரொம்ப என்னை போட்டு படுத்தி எடுத்துரும். என்னை விட என் வீட்டில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை கொண்டு போய் விட்டுரும். சூப்பராக வந்து இருக்குங்க கொண்டக்கடலை கறி. இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கும் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்ற கொஞ்சம் நேரம் தான் டிவியில் தான் பார்க்க முடியும். அமேசானில் வந்து எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் டெலிவரி ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாட் இருக்கு பாருங்க, என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. அதில் வந்து என்னன்னா காதில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று க்ளீன் பண்ணும்போது தண்ணியில் விழுந்துருச்சு. ஸோ அதனால அது வந்து ஒர்க் ஆகலை. அப்படியே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கும் வாங்கலை, ஏன்னா அவருக்கு இப்போ தான் ரீசெண்டாக ஃபோன் வாங்கி கொடுத்தேன். அவருக்கு வந்து இந்த ஏர்பாட்லாம் இல்லை, இது வரைக்கும் அவர் யூஸ் பண்ணதோ இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே, நமக்கு வந்து ஒயிட் கலரும் அவருக்கு வந்துட்டு வந்து பிளாக் வித் ஆரஞ்சு கலர் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் யூஸ்வலாகவே ஏர்பாட் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டில் தான் வாங்குறேன். இந்த போல்ட் பிராண்டோடைய ஏர்பாட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்துட்டு 1499 அண்ட் என்னோட ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா 1299. இதுதான் வந்து அமேசான்ல நான் வந்து வாங்கினது. உங்க யாருக்காவது நல்ல ஒரு ஏர்பாட் வேணும்னா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். வேணுங்கிறவங்க நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க, நான் வாங்கினதை உங்களுக்கு ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். இந்த நம்பர் இங்க வா, எங்க போற? ஜூஸ் சொன்ன அவ்வளவுதான், நீ பயங்கர கோல்டு இருக்கு உனக்கு. இங்க பாரு, அப்புறம் மிலிட்ரி மாமாட்ட சொல்லிடுவேன். போர்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 5:40. ஸோ ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் ஒரு 3:30க்குலாம் போயிட்டு ரீச் ஆகிட்டோம். அதாவது 3:30க்கு வீட்டிலேருந்து கேப்பு பிடிச்சி ஒரு 4 o'clockலாம் போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கேருந்து போகிறது வந்து ஃப்ளைட்டில், அங்கேருந்து வருது வந்து ஈவினிங்கில் வந்து தேஜஸ் தான் புக் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கிடைக்கிற அந்த 2 நாளில் வந்து இந்த ட்ராவல்லே நம்ம பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவான ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கையில் கொண்டு போகிற ஹேண்ட்பேக் இல்லைன்னா லேப்டாப் அதெல்லாம் வந்து தனியாக செக் பண்ணுறதுக்காக லேடிஸ்க்கு தனியாக ஒரு கவுண்டரும் ஜென்ஸுக்கு தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து லேப்டாப் அண்ட் செல்ஃபோன் அந்த மாதிரி பேட்டரி ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக அந்த மாதிரி ட்ரேயில் எடுத்து வச்சு நம்ம பேக்கும் தனியாக அது உள்ளே வச்சிடணும். அது நேராக ஸ்கேன் ஆகி அதில் ஏதாவது டவுட்ஃபுல்லாக ஏதாவது இருந்ததுன்னா அது என்னென்னு கேட்பாங்க. அது என்ன ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கிளியர் பண்ணி நமக்கு வந்து ஸ்டாம்ப் பண்ணி அனுப்பிடுவாங்க.
ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாலும் நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகுறது இந்த ஷாப்புக்கு தாங்க. ஏன்னா இங்கே கிடைக்கிற அந்த பட்டர் க்ரோசாண்ட் வந்து அவ்வளோ டெம்டிங்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நகுலன் வாங்கி சாப்பிட்றானோ இல்லையோ நான் ஒன்று வாங்கிப்பேன். நான் வந்து வாங்கின உடனே அது நல்லா கொஞ்சம் நல்லா வார்மாக இருக்கும், அப்படியே நான் சாப்பிடுவேன். ஆனால் நகுலன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஏறி அங்கே உட்காந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவார். அது வரைக்கும் அதை அப்படி வச்சுக்கிட்டே இருப்பார் அவர். நீங்கள் யாரெல்லாம் இந்த பட்டர் க்ரோசாண்ட் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டோனட்லாம் கிடையாது, ஒன்லி பட்டர் க்ரோசாண்ட் அண்ட் ஒரே ஒரு ஸ்ப்ரைட்டு. ஹீட் பண்ணி கொடுங்க பிரதர். அப்போ நாக்குள்ளே வைக்கிறது கட்டாயிடும், மொத்தம் வரும். ரொம்ப சாப்பிட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஃப்ளைட் வந்து டிலேங்க. போர்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 5:40 சொல்லியிருந்தேன். அண்ட் ஃப்ளைட் அட்லீஸ்ட் ஒரு 5:50க்குலாம் கிளம்பி இருக்கணும். 1.25 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுங்க. உட்காந்து ரன்வேல அப்படியே நிற்கிது. எதனாலன்னு தெரியல, அவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃபே பண்ணாங்க. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்தது இந்த தடவை திருச்சி ஏர்போர்ட். பாருங்க ரொம்ப நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம சென்னை ஏர்போர்ட்ல தான் பார்த்துருக்கோம். இப்போ கட்டுறோம் அப்போ கட்டுறோம், ரொம்ப வருஷமாவே இந்த வேலை போயிட்டு இருந்ததா என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி குஷி ஆயிடுச்சு உள்ளெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சதும். ஏன்னா நிறைய மாத்திருக்காங்க, அவ்வளோ பெருசா இருக்கு. அதை விட அங்க பண்ணிருக்கிற அந்த கலைநயமான ஒர்க் எல்லாம் நம்ம கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணுங்க. அதாவது ரொம்ப ட்ரெண்டியா கட்டாம ரொம்ப டெக்னாலஜி வச்சு அப்படிலாம் இது பண்ணிக்காம இந்த மாதிரி நம்மளோட கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அழகா ஓவியங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, 3D ஒர்க் கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு சென்னை பொண்ணு தான், ஆனா என்னவோ இது என் ஊர்ல ஏதோ இந்த மாதிரிலாம் நடந்த மாதிரி அவ்வளோ குஷியா ஆயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. ஸோ அங்க லேண்ட் ஆன எல்லாருமே இங்க நின்று இதை பார்த்து ரசிச்சு போட்டோ எடுக்காம போகவே இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட 9400 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து இந்த ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். உண்மையாவே இது வந்து கமெண்டபிள் தான். நம்மளோட கல்ச்சரை இந்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போது, அதாவது வெளிநாட்டுல இருந்து சொந்த ஊருக்கு வரவங்களாம் இதை பார்க்கும்போது செம்ம ஒரு ஃபீல் வரும். அப்பா நம்ம ஊருக்கு வந்தாச்சுரா, நம்ம ஊர்ரா, நம்ம திருச்சிரா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏர்போர்ட்டுக்குள்ள மட்டும் இல்லைங்க, வெளியே கூட நம்ம காருக்காக வெயிட் பண்ற இடத்துல ஒரு அழகான ஒரு கோபுர கோயில் செட்டப் வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. காருக்காக வெயிட் பண்ணும்போது ஜாலியா இருக்கு. அதை பார்த்துட்டு வெயிட் பண்ற அந்த ஃபீலே தெரியல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம சந்தியா கேஃபேல உங்க எல்லாரும் நான் வந்து மீட் பண்றேன். Until then, take care. God bless you all.